ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீரின் பஹல்காமில் அப்பாவி மக்கள் 26 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். பாகிஸ்தான் தயவுடன் லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தினர். ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா உரிய பதிலடி கொடுத்துள்ளது. 1971 போருக்கு பிறகு செய்யாததை இப்போது இந்தியா செய்து காட்டியிருக்கிறது. அதாவது கடைசி 54 ஆண்டில் பாகிஸ்தானில் புகுந்து இந்தியா நடத்திய மிகப்பெரிய அட்டாக் இதுதான். உரி பயங்கரவாத தாக்குதல், புல்வாமா தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தானில் புகுந்து இந்தியா சம்பவம் செய்தது. இருப்பினும் அதைவிட எந்த விதத்தில் எல்லாம் ஆபரேஷன் சிந்தூர் சிறப்பு வாய்ந்தது என்பதை இப்போது பார்க்கலாம். செப்டம்பரில் காஷ்மீரின் உரி என்ற இடத்தில் இருந்த ராணுவ முகாமில் 4 பயங்கரவாதிகள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். எதிர்பாராத இந்த தாக்குதலில் நம் வீரர்கள் 19 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்க 11 நாள் கழித்து இந்திய வீரர்கள் பாகிஸ்தானுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். இப்போது நடந்தது போல் வான்வழி தாக்குதல் அல்ல, மாறாக எல்லைக்கோட்டை தாண்டி 1 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை துவம்சம் செய்தனர். ராணுவத்தை மட்டும் துல்லியமாக குறிவைத்து தாக்கியதால் இதை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று இந்தியா அழைத்தது. இந்த தாக்குதலில் 40 முதல் 50 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். இப்போது வரை இதை பாகிஸ்தான் மூடி மறைக்கவை பார்க்கிறது. அடுத்ததாக 2019 நடந்த புல்வாமா தாக்குதல். புல்வாமாவில் பாதுகாப்பு படையினர் சென்ற வாகனம் மீது ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகள் தற்கொலை படை தாக்குதல் நடத்தினர். இதில் நம் வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு 13 நாட்கள் கழித்து இந்தியா பதிலடி கொடுத்தது. இந்திய போர் விமானங்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்தன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பாலகோட் என்ற இடம் மற்றும் கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் சில இடங்களில் இருந்த ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகளின் முகாம்களை குண்டு வீசி தகர்த்தன. இதிலும் கொத்து கொத்தாக பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பயங்கரவாதிகளை குறிவைத்து நடந்த துல்லிய தாக்குதல் இது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போது ஆபரேஷன் சிந்தூர் நடந்திருக்கிறது. முந்தைய 2 தாக்குதலை விடவும் இது மிகவும் வீரியமானது. பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மொத்தம் 9 இடங்களில் இந்தியா குண்டு வீசியது. குறிப்பாக 54 ஆண்டுகளில் முதல் முறையாக இப்போதுதான் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் புகுந்து இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. அரசியல் ரீதியாகவும் ராணுவம் ரீதியாகவும் பஞ்சாப் மாகாணத்தை தான் பாகிஸ்தான் தனது இதயமாக பார்க்கிறது. அந்த இதயத்தின் 4 இடங்களில் இந்தியா குண்டு வீசி அதிர வைத்துள்ளது. அதுவும் 100 கிலோமீட்டர் உள்ளே புகுந்து பகவல்பூரில் இருந்த ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகளின் தலைமை முகாமை சுக்குநூறாக்கிவிட்டது. இவ்வளவு தூரம் பாகிஸ்தானுக்குள் புகுந்து இந்தியா தாக்குதல் நடத்துவது கடைசி 54 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. இந்த முறை தாக்குதல் நடந்த 9 இடங்களில் வடக்கில் இருந்த கடைசி இடத்துக்கும் தெற்கில் இருந்த கடைசி இடத்துக்கும் இடையே 970 கிலோமீட்டர் இடைவெளி. இவ்வளவு பரந்த இடைவெளியில் இந்தியா தாக்குதல் நடத்தியிருப்பதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. வெறும் 25 நிமிடத்தில் 9 இடங்களையும் தூள் தூளாக்கிவிட்டது. அதேபோல் இந்தியா குறிவைத்து தாக்கிய இடங்கள் எல்லாமே மிகவும் முக்கியமானவை. ஒரே நேரத்தில் ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிகள் தாக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக பஹல்காம் தாக்குதலுக்கு மட்டுமின்றி இதற்கு முன்பு நடந்த புல்வாமா, மும்பை அட்டாக் உட்பட பல தாக்குதல்களில் இந்தியா மிச்சம் வைத்த பயங்கரவாதிகளின் கூடாரங்களையும் இந்த முறை நம் ராணுவம் பந்தாடி பழி தீர்த்துவிட்டது. எந்த முகாம்களிலெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக சதித்திட்டம் போடப்பட்டதோ அவற்றையெல்லாம் புலனாய்வு அமைப்புகள் உதவியுடன் தேடி பிடித்து தகர்த்திருக்கிறது. கிட்டத்தட்ட 350 அப்பாவி மக்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்த எல்லா பயங்கரவாத தாக்குதலுக்கும் சேர்த்து 9 இடங்களை தகர்த்து விட்டதாக இந்தியா கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 80 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிலும் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகளின் நிறுவன தலைவன் மசூத் அசாரின் குடும்பத்தினர் 10 பேரும் அவனது உதவியாளர்கள் 4 பேரும் கொல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் எந்த தவறும் செய்யாமல் மிகவும் நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் இந்த தாக்குதலை இந்தியா நடத்தி முடித்து இருக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் இருப்பதால் தான் ஆபரேஷன் சிந்தூர் கடைசி 54 ஆண்டில் இந்தியா நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது.